ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். அடியனின் ஜோதிட குருமார்களை பாதம் தொட்டு வணங்குகிறேன். கிரக அமைப்புகள். புத்திரஸ்தானத்தில் ராகுவும், சத்துருஸ்தானத்தில் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும் சூரியனும், தொழில் ஸ்தானத்தில் புதனும், லாபஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். துலாம் ராசி என்பவர்களே, இந்த வாரம் மனதிலே புதுவிதமான தெளிவுகள் பிறக்கும். நல்ல உடல்நிலையில் முன்னேற்றம், சுறுசுறுப்பு இருக்கும். உடன் இருப்பவர்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமையும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இறை சார்ந்த பணிகளில் ஈடுபடுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது. காளி அம்மனை வழிபட மனதில் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும். தொந்தரவுகள் போகும். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில், அதாவது 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், புத்திரஸ்தானம் அதாவது 5ஆம் இடத்தில் சனி பகவானும், 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், அட்டமஸ்தானத்தில் குருவும் சூரியனும், பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் கேது செவ்வாய் சந்திரன் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களே, சாமர்த்தியமாக செயல்பட்டு சில காரியத்தை சாதிப்பீர்கள். உறவுகளை கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்கும். பணியிடை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். அரசு சார்ந்த காரியத்தில் உள்ள தடைகள் எல்லாம் குறைஞ்சிடும். நெருக்கமானவரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும். மகிழ்ச்சி மனதிலே அதற்குண்டான செய்திகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். எதிலுமே நிதானமாக செயல்படுறது நல்லது. பிற மொழி பேசக்கூடிய மக்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களும் ஏற்படும். கோமாதாவை வழிபட உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டியது திரு ஆவினன்குடி முருகப்பெருமான், திருப்பதி ஏழுமலையான். தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்புகளை பார்க்கலாம். சகோதர ஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் இடத்தில் அதாவது சுகஸ்தானத்தில் சனி பகவான், சத்துருஸ்தானத்தில் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் புதனும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். வெளிப்படையான குணம் மூலம் பலரின் ஆதரவையும் அறிமுகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றமான தருணங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. கலைத்துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். அரசு பணிகளில் இருந்த இழுபறிகள் மறையும். வியாபார பணிகளில் முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் மதிப்புகள் உயரும். உத்தியோக பணிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டியது முனீஸ்வர பகவானை வழிபடணும். தனுசு ராசி என்றாலே ராமபிரான். ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ரமே மனோரமே என்று அந்த ராமநாமத்தை உச்சரியுங்கள். தனுசு ராசியின் அதிபதி குரு என்பதால் ஜீவசமாதி வழிபாடு நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, நெய்விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.